மரங்களை போய் வெட்டி, மரத்தெல்லாம் வெட்டி மலைக்கு மேல ஏறி போய் ஆலயத்தை கட்டுனா என் மகிமை விளங்கும்ன்றாரு. எப்படி அது? உங்க மலை ஏறணும். மலை ஏறினா ரொம்ப கஷ்டமான வேலை இல்ல. காலையில கிளம்பி வர்றது ஈஸியா? சண்டே ஈஸி கிடையாது. அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். ஏன்? அன்னைக்குதான் லீவ். அதனால கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா தூங்க தான் வரும். ஆனா என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? கிளம்பி வேண்டார். இங்க வந்தா பாட்டு பாட வருமா? வராது. எல்லா பிரச்சனையும் தான் ஞாபகம் வரும். அது சரியில்லை, இது சரியில்லை. ஆனா அது எல்லாத்துக்கும் மீறி நான் கிளம்பி வந்து பாட்டை பாடி, தூக்கம் வந்துச்சுன்னா கூட கண்ட்ரோல் பண்ணி அதை கேட்டு, பசி வந்தாலும் அதிக அமைதியா இருக்க வச்சு, இதெல்லாம் கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டியதா இருக்குதுல்ல. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, மலைக்கு ஏறு, மரத்தை. இது வீட்லயும் பண்ணோம். வேலையை முடிச்சுட்டு வரோம், வந்தோடனே தபால்னு படுத்துக்கணும்னு இருக்கும். ஆனாலும் வேதத்தை வாசிச்சு, ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட வரும்னு சொல்லி, என்னை கனப்படுத்துவீர், உயர்த்துவீர்னு சொல்லி, ஆண்டவரை துதிச்சு, ஆண்டவரை பாடி, அவர் பேர் பிரஸ்தாபத்தை உயர்த்தி, ஜெபம் பண்ணி, விசுவாசத்துல பேசி, அப்புறமா தான் என்ன பண்றோம்? ஏன் அப்படி பண்றோம்? அதுதான் மரம் வெட்டுறது, மலைக்கு ஏறுறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ அதை பண்ணிட்டல, இப்ப அடுத்து என்ன ஆகும்? என் மகிமை விளங்கும். மகிமை விளங்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய மகிமை விளங்கும்.